வாரிசு இல்லாத சொத்தை என் மகன் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு அன்னிக்கிட்ட கேட்டிருக்காரு இங்க ஒரு கொழுந்தன். இதனால வெகுண்டெழுந்த அண்ணி கள்ளக்காதலனை ஏவி 2 கொலைகளை செய்திருக்காங்க. தொட்டக்காஜனூர் மலை கிராமம் மொத்தமும் அன்னைக்கு காவல்துறையினரோட முழு கட்டுப்பாட்டுல இருந்தது. இதே பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சிக்கம்மாவும் அந்த அம்மாவுடைய பேரன் 11 வயதான ராகவனும் மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இரட்டை கொலை என்கிற செய்தி அந்த கிராமம் முழுக்க காட்டு தீயா பரவவும் அங்க பதற்றம் அதிகரிச்சது. போலீஸ் மோப்பநாய் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. கொலை நடந்த வீட்டுக்கான பாதை மிக குறுகலா இருந்த காரணத்தினால ஆம்புலன்ஸ் மெயின் ரோட்லயே நிறுத்தப்பட்டிருக்கு. இத்தனை மக்களை தாண்டி 2 டெட் பாடியையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றுறதும் சவாலானதா தான் இருந்திருக்கு. கொலையானவர்களோட உடலை பெட்ஷீட்ல மூட்டை கட்டி எடுத்த மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு வழியா உறவினர்களோட தள்ளுமுள்ளு எல்லாத்தையும் கடந்து மார்ச்சுரிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நடந்த இரட்டை கொலைக்கான காரணம் என்ன? 11 வயது சிறுவனை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? கொலையாளி இப்ப எங்க இருக்கிறாரு? இப்படி பல கேள்விகளுக்கும் விடை காண செய்தியாளரோட களத்துல இறங்கணும். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில உள்ள அழகிய கிராமம்தான் தொட்டக்காஜனூர். தமிழக கர்நாடக பார்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஊர்ல 2 ஸ்டேட்ல இருந்தும் குடிபெயர்ந்து வந்தவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்க தான் சிக்கம்மாவுடைய குடும்பம். இவரோட மகள் தொட்டம்மாவுடைய மகன்தான் கொலை செய்யப்பட்ட 11 வயது சிறுவன் ராகவன். தொட்டம்மாவோட கணவரோட பேரு மாதப்பா. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காக ராகவன் அவருடைய பாட்டி சிக்கம்மா வீட்டுல தங்கி இருந்திருக்கிறாரு. அப்போதான் யாருமே எதிர்பாராத இந்த படு பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. அக்கம் பக்கத்துல குடியிருந்தவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்க பாக்யா என்பவர் மேல ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.